இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் கோதுமை ரவை செஞ்சு சாப்பிட்டோம். ரசம் வச்சுருக்குறேன். அப்புறமா பையன் மீன் வாங்குறதுக்காக பையனை அனுப்பிச்சிருக்கிறேன். மீனுக்கான பொருள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு. இன்றைக்கி கேரளா டிஷ்ஷாக செய்ய போகிறேன். கேரளா மீன் குழம்பு. இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறது அயலை மீன், சின்ன அயலை, குட்டி அயலை இருக்குதுல்ல, அந்த அயலை மீன் தான் இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நான் மண் சட்டி வச்சுருக்கிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. மண் சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து வெந்தயம் போடுறேன் கொஞ்சம். காஞ்ச உடனே இப்போ இஞ்சி பூண்டு நல்லா நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும் எல்லாத்துக்கும். இந்த கல்லில் உள்ளது வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வெந்தயம் பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ப்ரௌனிஷ் ஆன உடனே நல்லா இடித்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இனி அடுத்து நம்ம வந்து இதுக்குள்ள மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் மல்லி, மிளகு, மஞ்சத்தூள் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு கூட அப்புறமா 2 வெங்காயம் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அதை நான் பேஸ்ட் பண்ணி இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு, எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா புளி ஊற்றிக்கலாம். இது நான் ஊரில் கொண்டு வந்த புளி, பழைய புளி, கொஞ்சம் கருப்பாக இருக்குது. குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு தான் இந்த குழம்பு இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் தீயை கூட்டி வைக்கிறேன். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. உப்பு போட்டாச்சு. இனி கொஞ்சம் நேரம் கொதித்து வரும்போது நம்ம மீனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீனை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி உப்பு, காரம், புளி எல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உப்பு, புளி, காரம் எல்லாம் இருக்குதான்னு பார்க்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வந்து நல்லா பார்த்தாலே தெரியுது பாருங்க. சிகப்பாக நல்லா காரமாக நல்லா டேஸ்டியாக வந்துருக்குது பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இதில் உப்பு, புளி, காரம் பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, புளி, காரம் எல்லாமே நல்லா இருக்குது. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.